இதே நைட்ல ஒரு 10 மணிக்கு மேல வந்தா உள்ள காரை ஏத்திடலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு ஹார்பரா தான் இருந்துச்சு. யங்ஸ்டர்ஸ் மாதிரி இருக்கவங்கலாம் அங்க போறதை விட்டுட்டு இங்க வராங்க. பாருங்க, ஒருத்தன் தலைக்கீழ தொங்கிட்டு இருக்கான். ஏன் கீழே பார்க்கலாம், அப்படியே சைட்ல பாருங்க. செருப்பு பிஞ்சிரும் உனக்கு. அது மாதிரி சாண்டி விளாக் மாதிரி இந்த விளாக் வராது. ட்ரோனை க்ளோஸ் பண்ணா என்னோட சேனலும் போச்சு, பல இதை க்ளோஸ் பண்ணிட்டான். இது என்னடா டெசர்ட் மாதிரி இருக்கு. இந்த சைடு பே ஆஃப் பெங்கால் சி, இந்த சைடு வந்து சன்செட்டு. பார்க்கறதுக்கே நாங்கள் ஏதோ வேற கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. எல்லாத்துக்குமே இந்த இடம் வந்து பக்காவாக இருக்குது. புல்லட்லேயே செட் பண்ணியிருக்காங்க. 6 ஃப்ளேவர்ஸ் இருக்காமா. கோல்டன் ப்ரௌன் பார்த்தியா எவ்வளோ பெருசாக இருக்குல்ல. ப்ரோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் ப்ரோ. அப்போ ஃப்ரெஞ்ச் ஸ்டைல் ஃபுட் எல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ரெட் லைட் ஏரியாவில் வந்து சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. பிரான்ஸ்காரங்க கட்டினது தான், அதனால தான் இந்த கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஓல்டு டைப்பாக இருக்கு. யாரு? ஆமாம், அந்த சாங்கோட பாடம் கம்பல்ல கவர துறக்கவே மாட்டனே, முழுசா தருவேனே. இதுதான் அந்த பிரெஞ்சு காலனியோட செமையா இருக்குல்ல, கலர்ஃபுல்லா. என்ன பிளான்னா பீச் ஹாப்பிங் பண்ண போறோம். இந்த ஸ்ட்ரீட்ஸ்லாம் பாத்தீங்களா, ஒவ்வொரு கலர்ஸ்ல இருக்கு பாத்தீங்களா. ப்ளூ கலரு, அங்க எல்லோ, அதுக்கு முன்னாடி கிரீன் இருந்தது. சூப்பரா இருக்கு இந்த ரோடே. இந்த ஸ்ட்ரீட்ல தான் பாத்தீங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ் பார்க்கலாம். முன்னாடி ஒருத்தவங்க போயிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. ஃபர்ஸ்ட் பார்க்க போற இடம் பாத்தீங்கன்னா பாண்டி மெரினா. ஸ்கூபா டைவிங் இருக்கு, ஆனா 6000 ரூபா வரும். ஃபர்ஸ்ட் 2 நாள் வந்து நீ கிளாஸ் போகணும். கிளாஸ் போயிட்டு அதுக்கப்புறம் தான் உன்னை வந்து கூப்பிட்டு போவாங்க கடலுக்குள்ள. ஆனா இங்க வந்து ஸ்கூபா டைவிங் அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்காது. ஃபுல்லா கலங்கள்லாம் இது இருக்கும், ஃபிஷ் மட்டும்தான் தெரியும். நீ பண்ற மாதிரி இருந்தா ஒன்னா அந்தமான் இல்லைன்னா பசிபிக் தீவுகள். இங்க இருந்தா பாண்டி மெரினா ஸ்டார்ட்ஸ் ஆகும். நம்ம எப்படி சென்னையில மெரினா பீச், அந்த மாதிரி பாண்டி மெரினா தான் ஃபுல்லாவே ஃபுல்லா. டேய் ஸ்ரீராம், என்னடா பண்ணோம்? நீ கார் ஓட்டுன மாதிரி எடுக்கணுமா? சரி ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிட்டு சொல்றேன். இதெல்லாம் ஒரு பழக்கம். கேஜிஎஃப் ராக்கி பாய் மாதிரி எடுக்கிற மாதிரி. என்ன ஸ்ரீராம்? ஓட்டுனது வந்துட்டு இவர் தான். இவர் சும்மா போஸ்ட் மட்டும்தான். டேய், உங்களுக்கு வெக்கமே இல்லையாடா? பாண்டி மெரினாக்கு வந்தாச்சு. இதே நைட் ஒரு 10 மணிக்கு மேல வந்தா உள்ள காரை ஏத்திடலாம். நாங்க வண்டி ஏத்தின பொண்ணு இங்க வண்டி வந்திருக்கு, கார் வந்திருக்கு, எல்லாமே வந்திருக்கீங்க. நம்மளும் வந்திருக்கோம். இப்போ அந்த சைட் பாருங்க. ஆக்சுவலி லைட் ஹவுஸ் இப்போ விடுறது இல்ல. 5 மணிக்குள்ள வந்தீங்கன்னா 5 மணிக்குள்ள வந்து விடுவாங்களா? 5 மணிக்குள்ள வந்தா போலாம். 5 before 5 o'clock you will come to Marina Arena. Surely they are allowed for light house. என்ன இங்கிலீஷ் அமெரிக்கன் ஸ்பீக் லாங்குவேஜ். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ராக் பீச் பார்த்தோம். இப்போ வந்து பாண்டி மெரினா. ஆனா பாண்டி மெரினா இங்கேயும் கூட பரவாயில்ல, வைக்க ஓரளவுக்கு நீட்டா இருக்குல்ல. அதாவது இங்க வந்தீங்கன்னா நீங்க வந்து கப்பல் போட்டோஸ் எடுக்கலாம். சிட்டி ஆஃப் மெரினா வந்து இது ஒரு பீச்சே கிடையாது, இது ஒரு ஹார்பரா இருந்துச்சு. நீங்க அங்க பாத்தீங்கன்னா தெரியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு ஹார்பரா தான் இருந்துச்சு. இது அப்படியே நீங்க கொஞ்சம் ரைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மீனவர்கள் அவங்க இந்த குட்டி ஜூம் பண்ணாங்க ஆய்வு இருக்கான். இங்க என்னமோ போட்டிருக்கு, அது என்ன பைரேட்ஸ் ஆஃப் கரேபியன் ஏதோ சீ வியூ லான்ச் மாதிரி போட்டிருக்கு. என்னது அது? இப்போ எல்லாமே வந்து நீங்க கான்சர்ட், டிஜே பார்ட்டி எல்லாம் சென்னை எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனா நம்ம ஒரு லோக்கல் டவுன், இந்த டவுன்ல ஒரு பீச் சைட்ல ஒரு கான்சர்ட்னா இங்க தான் நடக்கும். அது என்னது? ரீசெண்டா இங்க வந்து பாத்தீங்கன்னா நியூ இயர் பார்ட்டி நடந்துச்சு. ஃபுல் பீச்சுமே ஆக்குபைடா இருக்கும். நியூ இயர் பார்ட்டி அன்னைக்கு லைட்ஸ் எல்லாம் போட்டு. ராக் பீச்ல இருக்காதா? ராக் பீச்ல வந்து எப்பயுமே இருக்கும். இப்போ ரீசெண்டா இங்க வர்றதால அங்க போற நம்ம யங்ஸ்டர்ஸ் மாதிரி இருக்கவங்கலாம் அங்க போறதை விட்டுட்டு இங்க வராங்க. இங்க ஃபிஷிங் ஹார்பர் எங்க இருக்கு? ஃபிஷிங் ஹார்பர் நம்ம அப்படியே நம்ம ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா அங்க தெரியும். அது இருந்த இடத்துல நம்ம இப்போ நடந்து போயிட்டு இருக்கோம். இப்போ நியூவா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கதால அந்த ஹார்பர் டெம்பரரியா க்ளோஸ்ல இருக்கு. ஜஸ்ட் நம்ம ஃபிஷர்ஸ் மேன் மட்டும் அங்க போய் பார்க் பண்ணிட்டு வருவாங்க. மீன் பிடிக்கிறவங்க எங்க இருக்காங்க? டெம்பரரியா அங்க ஒரு சின்ன கூடார மாதிரி வச்சிருக்காங்க. அந்த கூடாரத்துல நம்ம போய் பார்க் பண்ணிக்கலாம். பட் அதான் அந்த ரொம்ப சைஸ்ல கம்மியான இருக்க போட்ஸ் மட்டும் இருக்கும். எனக்கு என்ன டவுட்னா, உண்மையை சொல்றானா இல்ல அடிச்சுறானா எனக்கு டவுட்டா இருக்கு. அதான் அங்க என்ன நிலவரம் ஸ்ரீராம்? அதாவது இப்ப பாத்தீங்கன்னா காத்துனால வேகமா அடிக்கிறதுனால நிக்கவே முடியல. ஸ்ரீராம், எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் வந்து இங்க துறைமுக பக்கத்துல இருக்க கடற்கரை வாசலா நிக்கிறேன். இங்க வந்து மிகவும் காற்றழுத்த தாழ்வுகளால ரொம்ப மக்கள் கஷ்டப்படுறாங்க. அதனால இங்க ரொம்ப குப்பெல்லாம் சேர்ந்து இருக்கு. எப்படி ஸ்ரீராம் சிரிச்சுட்டே சொல்றீங்க? அத இப்போ நான் அழுதுட்டே சொல்றேன் பாருங்க, நீங்க வேணா பாருங்க. நன்றி, வணக்கம். இந்த பீச்சுக்கு ஸ்ட்ரைட்டா என்ன இருக்குன்னு தெரியுமா? அந்தமான். இப்போ வருங்க, அந்தமான்
இந்த மான் இப்படி ஒரு பாட்டே இருக்கு. அந்த இந்த ஸ்கூல் எல்லாம் எக்ஸாம் ஹால்ல ஏதாவது தெரியலன்னா கதை அடிப்பாங்க தெரியுமா? அதுல எழுதுற மாதிரி இப்ப இங்க கண்டென்ட்டுக்கு பேசிட்டு இருக்கேடா. இது என்னடா? இது வந்து நம்ம பீச்சை ஒட்டி இருக்க ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட். சைனீஸ் ஃபுட், ஜாப்பனீஸ் ஃபுட், அத்தோரை, மொய்ஜோ எல்லாமே இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இந்த ஷவர்மா இருக்கு, இங்க எல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். அதனாலதான் இங்க வந்து எப்பவுமே மினிமம் கூட்டமா கேரண்டியா இருக்கும். என்ன முகேஷ் யோகேஷ் என்ன ஸ்கூல் படிக்கிறோம்? சார் ஹையர் செகண்டரி சேனல் பேர் வந்து கோப்ரோ வாகர்ஸ். ஓகேவா? உனக்கு சேனல் இருக்காடா? இருக்குண்ணா. நிஷாந்த் ட்ரிபிள்-ஆர். நிஷாந்த் ட்ரிபிள்-ஆரா? ஹாய் சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த குட்டி பையன் தான் நிஷாந்த் ட்ரிபிள்-ஆர். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்டா. இப்ப பாருங்க, ஒருத்தன் தலைக்கீழ தொங்கிட்டு இருக்கான். ஆசாத் என்ன போய் ஆடு ஆசாத். இதுதான் வந்து பாண்டியில வீக்லி ஒன்ஸ் சண்டே 6 to 8 நடக்கிற மக்கள் மண்டம். மக்கள் மேடையா மண்டையா? சாரி, ஒரு ஸ்மால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஆனா இது ஃபுல்லாவே ஃபுட் ஸ்ட்ரீட் மட்டும்தான் இல்ல? எல்லாமே ஃபுட் ஸ்ட்ரீட் தான். தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜெயின்ட் வீல், கொலம்பஸ் இதெல்லாமும் இருக்கும். எல்லாமே நார்மலா வெளியே கிடைக்கிற மாதிரி தான், அஃபோர்டபுள் ப்ரைஸா தான் இருக்கு பார்த்த வரைக்கும். அவங்க உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். டீ வாங்கிட்டு, அவருக்கு ஒரு டீ, எனக்கு ஒரு ஜிஞ்சர் டீ. அடுத்த சைட்டிங் வியூ நிறைய இருக்கு. ஆக்சுவலி அவர் என்ன சொன்னாருங்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சைட் வியூங்கிறது சைட் சீயிங் தான் பார்க்க வந்திருக்கோம். ஏகப்பட்ட சைட் சீயிங் இருக்கு. கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால அவருக்கு வந்துருக்காரு. இல்ல என்ன கோத்து விடுறீங்க? கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு. ஆமாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? நாங்களாம் சிங்கிள் பசங்க. நானும் இங்க ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, இவரும் சிங்கிள். இவர் வந்துட்டு அங்கிள். இந்த நகைச்சுவையை மதியானத்துல எடுத்து வச்சிருக்காரு. இப்பதான் கரெக்டான ஸ்பாட் இருந்தது, அது இவனை வச்சு சொல்லிட்டாங்க. அதான் கொஞ்சம் கடுப்பா இருக்கு. தெரியுதா இல்லையா ஃபேஸ்? ஆமா, ஆரன் சவுண்டே கேட்கும். டேய் நீ என்ன எடுக்கிறியா இல்ல கன்ஃபார்மே பண்ணிட்டான் ஜி. பாத்தீங்களா, அப்படியே போக்கஸ மாத்தி விட்டான். அவர் ஏதோ பேசலான்னு, ஆனா இவன் அப்படியே திருப்பி விட்டு யாரையோ ஃபோக்கஸ் பண்ணிட்டான். அந்த பஸ்ஸை ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்ண போற? இல்ல, அவன் பஸ்ஸை ஃபோக்கஸ் பண்ணல, கொஞ்சம் கீழே பாருங்க யாரை ஃபோக்கஸ் பண்றான்னு தெரியும். நல்லவன் நினைச்சீங்களே, பாத்தீங்களா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. ஏன் கீழே பார்க்கலாம், அப்படியே சைட்ல பாருங்க. இதுதான் பார்த்துட்டு இருந்தான். இதனாலதான் என்ன சொல்றது, கன்னி பெண்கள் நெஞ்சுக்குள் கையெழுத்து போட்டவன் நம்மளோட ஆசாத். இதோட 300 டைம் சொல்லிட்டான். பாத்துக்கோ, இவனுக்கு அது சொல்லி என்ன கிடைக்க போகுதுன்னு என்னன்னு தெரியல. இது வரைக்கும் ஜிஞ்சர் டீ குடிச்சது நான் சொல்லவே இல்லை. அருமையா சாண்டி vlog மாதிரி இந்த vlog வராது. இது யாரோட vlogனா ஸ்ரீராம் vlog. இதெல்லாம் சேனல் கிரியேட் பண்ணோம், ஸ்ரீராம் vlog. ஆல்ரெடி நமக்கு நான் சேனல்ஸ் காத்துட்டு இருக்கு உங்களுக்காக. The channel name is Steve Fun Time. செருப்பு பிஞ்சிரும் இவனுக்கு. ஏன்னா விக்கி ஃபன் டைம்னு ஒரு நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த நேம் அப்படியே காப்பி அடிச்சு போட்டா, அதுலயே ஒரு வீடியோ போட்டா வியூஸ் போகலைன்னு சேனல் க்ளோஸ் பண்ணிட்டான். காப்பி ரைட் ஆயிடுச்சு. அதனாலதான் கொஞ்சம் சேனல்ல ஒரு டெம்பரரியா க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அந்த ராக்கி பாய் வீடியோ, இந்த ராக்கி பாய் வீடியோ எடுக்க போய் தான் என் ட்ரோனும் இதுவாகி போச்சு. அது என்ன, ட்ரோனை க்ளோஸ் பண்ணா என்னோட சேனலும் போச்சு, பல இதை க்ளோஸ் பண்ணிட்டான். அந்த குப்பையில கொஞ்சம் எப்பயுமே நம்ம சாப்பிட்டதை நம்மளே எடுத்து போட்டா இதை கிளீன் பண்றவங்களுக்கு ஒரு சிரமம் இருக்காது. இது கீழே ஒரு பிஜிஎம் போட்டுருங்க. தந்தானே நானே தானே நானா. அந்த சாங் போடுறதுக்காக தானே இப்ப அதை பண்ணேன். அப்படிதான் தற்பெருமை அடிக்கும். போறோமா போய் பாத்துறோம். வெளியூர் வந்தா எல்லாமே ஒரு பேக்கிங்கா பார்க்க வேண்டியது. ஓ இதுவா, நான் பாத்து காக்காவை பார்த்துட்டு அப்படிதான் சொல்றான். என்ன காக்கா கருப்பு கலர்ல இருக்கு அப்படின்னா பாரிஸ் டவரா காமிப்பாங்க. அதோ பாரிஸ் டவரோட இது பாரிஸ் ஈஃபில் டவர். ப்ரீவியஸ் vlogs எல்லாம் போய் பாருங்க. நம்ம சவுத் இந்தியாவே ஃபுல்லாவே கவர் பண்ணிட்டு இருக்கோம். சவுத் இந்தியாவா? சவுத் இந்தியால இருக்கிற லொகேஷன் ரொம்ப போனோம். ஏன்னா சவுத் சைடுல இருக்கிற ஒவ்வொரு பிளேசஸுமே தான் நம்ம போயிட்டு இருக்கோம். நார்த் சைடு இன்னும் போகல. ஒரு குழந்தைங்களுக்கு எல்லாம் விளையாடுற ஆக்டிவிட்டில. கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓ இதான் பாரிஸ் டவரா? இதுதான் பாரிஸ் டவர். ரொம்ப பாரிஸ் டவர் வந்து கட்டிட்டாங்க, அதனால போக முடியாது. இதெல்லாம் குழந்தைகளுக்கு தான்டா செட் ஆகும் இல்ல இந்த இடம். நீங்க வந்து ஃபேமிலி மேன்ஜி, அதனால உங்களுக்கு எல்லாம் காட்டுறேன், எல்லாம் பாத்துக்கங்க. நாளை பின்ன வந்தா உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? அதுக்குலாம் 2 வைஃப் இருக்கு. ஆனா ஒரு வைஃப் இங்க கூட்டு வந்தாலும் பரவாயில்ல. என்ன டேமேஜ் பண்றது அதிகம் போடாதீங்க. இது மட்டும்தான் பெரியவங்க போக முடியும், மீதி எல்லாம் குழந்தைகளுக்கு தான். நேரா பாத்தீங்கன்னா கொலம்பஸ். ஓ அமெரிக்கா. அதாவது நம்ம வியூவர்ஸ்க்கு எல்லாத்தையுமே சொல்லணும். ஓ பாண்டி மெரினா வந்தா அது மட்டும் இல்லாம இது விளையாடலாம். இதோட என்ட்ரி வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃப்ரீ தான். இந்த சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி தான் இந்த இடம். நீங்க பிஃபோர் 5 o'clock வந்தீங்கன்னா லைட் ஹவுஸ் பார்க்கலாம்.
50 ரூபா. ஓ 50 ரூபா 50 ரூபா. நாளைக்கு டிக்கெட். ஓகே சூப்பர். இதுக்கப்புறம் நாங்க போய் ஹார்பர்ல மீட் பண்றோம். ஸ்டே டியூன். ஏய் செமையா இருக்குடா இந்த சைடு சன்செட்டு பாருங்களேன். இந்த சைடு பே ஆஃப் பெங்கால் சி, இந்த சைடு வந்து சன்செட்டு. நம்ம கொச்சியிலேருந்து பார்த்தோம் அதே மாதிரி இப்போ அந்த கேங்கோட நான் வந்துட்டு பாண்டி வந்திருக்கேன். ஃப்ரான்ஸ் வந்திருக்கோம், மினி ஃப்ரான்ஸ். கொச்சியில எங்க சன் விழுந்ததோ நாளைக்கு சூரியன் எழும்புறது நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி பெரிய ஜீவியம் நடக்கும் உனக்கு. வாங்க அந்த நேச்சரவே ரசிங்க கம்மனு. இந்த ஓல்டு ஹார்பர் இன்னொரு 20 நிமிஷம் ஃபோட்டேஜ் பேச போகிறான். இந்த ஓல்டு ஹார்பரில் தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோட்டோ நல்லா எடுத்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கப்புள்ஸ் இந்த வெட்டிங் ஃபோட்டோ, ப்ரீ வெட்டிங், போஸ்ட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிலாம் நிறைய சொல்லி வாய்முள்ள அதுக்குள்ளே ஆப்போசிட்டில் கப்புள்ஸ் வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதனடா டெசர்ட் மாதிரி இருக்கு. ஹாய் ப்ரோ. ஏய் ஆஃப்ரிக்காவில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குடா, விளாக்ஸில் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி டெசர்ட் ஏறி வந்தால் இந்த சைடு கடல். அந்த மரியன் படத்தில் தனுஷ் வந்து ஏறி வருவார்ல. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இது வந்து ஒயிட் சாண்ட் பீச் தானே இது? ஆமாம், ஒயிட் சாண்ட் தான். ஆக்சுவலி பிளாக் சாண்ட் பீச் பார்த்தீங்கன்னா வால்கனோ எங்கே எரிமலை அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல தான் பிளாக் சாண்ட் பீச் வந்து அதிகமாக இருக்கும். இவரிங் இந்த சைடு சன்செட்டு, இங்கே 3 குரங்குங்க, அந்த சைடு மட்டும் ஒரு போட்டு. என்ன ஒரு ஆங்கிள் பா, லைட் ஹவுஸோட இதை அப்படியே கிளிக் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம நைட்டில் வந்தால் சூப்பராக லைட் ஹவுஸ். ஓ லைட்டு தெரியுங்கிறதுக்காக சொல்கிறேன். அங்கே மட்டும் ஒரு சின்ன ஒரு போட் வந்துட்டு போகுது. இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். போகலாமாங்க? ஃபைனலாக சன்னும் செட் ஆகிடுச்சு பஸ். இந்த ஸ்பாட் பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்தீங்கன்னா போட்டிங் தான். ஆக்சுவலி இந்த போட்டிங் பார்த்தீங்கன்னா பர் பர்சனுக்கு 500 rupees வரும். மேங்க்ரோவ், அப்புறம் அரிக்கல் மேடு ட்ரஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 ஸ்பாட்டுக்கு வந்து கூப்பிட்டு போவாங்க. பர் ஹவருக்கு 500 rupees பர் பர்சனுக்கு. நாங்கள் போல போட்டிங்கு இங்கே கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறனால கேரளா சைடு, கொல்லம் சைடுலாம் போனோம்னா நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே இருக்கும். ஓல்டு ஹார்பர் ஃபைனலாக வந்துட்டோம். இந்த சைடு வியூ சூப்பராக இருக்குது பாருங்களேன், அந்த லைட் ஹவுஸோட. சன்ரைஸ் அப்போ செம்மையாக இருக்கும். இதாங்க டோட்டல் வியூ. அந்த சைடு சன்னு செட்டே ஆயிடுச்சு. ஆனால் இங்கே உட்காரும், நல்லா இருக்கு இங்கே. இந்த வியூவோட வேற என்ன வியூ வேணும்? அவ்வளோதான், மாஸ் சூப்பராக இருக்கு பாருங்க. இதுக்கு தான் வந்தது. பாருங்க எந்திரிச்சிட்டான் பாருங்க. வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களை பார்த்து உட்காந்துருந்தான். ஆக்சுவலி வந்தது கடலை பார்க்கறதுக்கு தான். கடலை பார்த்து உட்காராம இப்படி பார்த்து உட்காரப்பவே தெரிய வேண்டாமா? கொஞ்சம் அப்படியே இந்த சீட்டை பாருங்க கைஸ். இந்த சீட்டை உட்கார சொல்கிறாங்க. இதில் பாதி சீட்டை என் சீட்டு கவர். அந்த பீச்சுன்னா இந்த மாதிரிலாம் இருக்க தான்டா செய்யும். இதாங்க ஒயிட் டவுன் நைட் லைஃப். இங்கே பாருங்க லைட்டிங்லாம் போட்டு செம்மையாக பண்ணியிருக்காங்க ஒயிட் டவுன் பீச்சில். இந்த ரெசார்ட்டும் செம்மையாக இருக்குல்ல. இங்கே இருக்கிற பீச் ரெசார்ட்லாம் பார்த்தோன்னா ரொம்ப காஸ்ட்லிடா. ஸ்டார்டிங் ப்ரைஸே 10K அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உனக்கு பீச் வியூ கிடைக்குதுல்ல, ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் இப்படி ஆகும்போது செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளியே பார்க்குறப்போ அதுக்கு தான் காசு. இந்த ரெஸ்டாரண்ட்டு பாருங்க, எல்லாமே இந்த பீச் வியூ பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. இப்போ இருட்டில் பீச் எதுவும் தெரியாது. இது என்ன பிளேஸ் சொன்ன? கார்பரேஷன் ஆஃபீஸு. தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஃப்ரான்ஸ் ஸ்டைல்லே இருக்காது. ஆர்கிடெக்சர்லாம் இந்த பில்டிங் கட்டினதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே அந்த ஃப்ரெஞ்ச் ஸ்டைலில் தான் இருக்கும் ஃபுல் பில்டிங்குமே. இந்த கெஃபே எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய ஷூட்டிங் வந்துட்டு எடுத்திருக்காங்க, எல்லா இடத்துலையுமே ஷூட்டிங் வந்துட்டு எடுத்திருக்காங்க. நம்ம படத்தில் சிவகார்த்திகேயன் ஆடின இதான். சூப்பராக இருக்குது இந்த கெஃபே. பார்த்தீங்களா லோ லைட்டில் இந்த கெஃபேயோட லைட்டிங் மட்டும். கெஃபே இதுதான் நேம். நைட்டு தான் கைஸ் லைட்டிங்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. பாண்டிச்சேரிக்கு அடையாளம் மகாத்மா காந்தி ஸ்டாச்சு. கோப்ரா விளாகர்ஸ் வணக்கம். ஸோ இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா பாண்டிச்சேரி ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றி ரொம்ப டயர்டாக கடைசியாக என்ன ஸ்டாச்சு? மகாத்மா காந்தி ஸ்டாச்சு. இதெல்லாம் வந்து உட்காந்துருக்கோம். எங்கள் பேச பார்த்தாலே தெரியும் வந்து நூலாகிட்டோம். ஆனால் இன்னும் டயர்ட் ஆகாமல் ஃபோட்டோஸாக எடுத்து தள்ளிட்டு இருக்காரு இவங்க 2 பேர். இதில் மெயினாக இந்த ஆசாத்துன்றவங்க ஆஃபீஸில் போய் இருக்கிற பொண்ணுக்கிட்டலாம் காட்டினாங்க கூட. ஈவினிங் வந்து ஒரு டீ கேட்டிருக்கேன், இன்னும் டீக்கு வாங்கி தரல. உங்கள் வியூவர்ஸ்க்காக நாங்கள் 2 பேரும் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் வாய்ச்சிட்டு இருக்காரு. நீங்கள் ட்ரையாங்கிள் எடுங்க, காமெடிகள் வேண்டாம். லைட்டிங் சூப்பராக இருக்குது, அதனால தான் இங்கே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். இங்கே வர்ற எல்லாருமே ஜோடியாக தான் வர்றாங்க. இங்கே சிங்கிளாக இருக்கிறது நாங்கள் மட்டுமாக
பட் என்ன பண்றது, நாங்க கல்யாணம் ஆகி சிங்கிளா வந்து மியூசியம்ல போய் பார்த்துட்டு வரலாமா? உள்ளுக்குள்ள சூப்பரா இருக்கும்டா. மியூசியம் போலாமான்னு பார்த்தேன் கைஸ். பட் பார்த்தீங்கன்னா 295 ஆமா, ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. பார்த்தேன் இங்கே டிஸ்பிளேல போட்டிருந்தாங்க, அதனாலதான் போல. அவ்வளோ பாண்டிச்சேரி எபிசோட்ஸ் எல்லாம் வந்துட்டு கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு பட்ஜெட் எவ்வளோ ஆச்சுன்னு நான் சொல்லுவேன். ஸ்ட்ரீட்லாம் ஒரு ஹாப்பி பிளேஸாக இருக்கு. இந்த ஸ்ட்ரீட்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம கொச்சி போயிருந்தோம், கொச்சி விளாக்ஸ்லாம் பார்க்கலன்னா போய் பாருங்க guys. பாருங்க பில்டிங்ஸ்லாம் எவ்வளோ தடவை காட்டினாலும் சரி, இந்த பில்டிங்ஸ்லாம் காட்டிகிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஒவ்வொரு பில்டிங்கும் போட்டி போட்டு கட்டிடுவானுங்க. ஆமாம், அவ்வளோ அழகாக இருக்கு. ஆக்சுவலி நம்ம சொல்லிட்டு இருந்தோம் மினி ஃப்ரான்ஸ் பார்க்கறதுக்கே நாங்கள் ஏதோ வேற கண்ட்ரில இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அது வந்து நீங்கள் ரியலாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தெரியும் பாண்டிச்சேரியில். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கைஸ், இப்போ பார்த்து ஸ்ட்ரீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் பண்ணுறதுக்கு, ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு, vlog பண்ணுறதுக்கு, ப்ரீ வெட்டிங் ஷூட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த இடம் வந்து பக்காவாக இருக்குங்க. அந்த பெயிண்டிங்க்கும் அந்த லைட்டிங்க்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும்போது சூப்பராக இருக்கு. ஆம்பியன்ஸு செம்மையா இருக்கு. ஆம்பியன்ஸ்க்காக தான் மெயினாக வரதே. இப்போ நம்ம ஃபுல் ஸ்ட்ரீட்ல தான் இருக்கோம். இங்க பாருங்க, இது ஃபுல்லாவே லைட்ல எரியுதுல, இருட்டுல தெரியாது கோப்ரோனால. இது ஃபுல்லாவே ஃபுல் ஸ்ட்ரீட் தான். புல்லட் பார்பிக்யூ கடைக்கு தான் சாப்பிட வந்திருக்கோம். ஸ்மோக்கி சிக்கன் போன்லெஸ் அதான் வாங்கியிருக்கோம். ரெடி ஆயிட்டு இருக்கு நமக்கு. இங்க பாருங்க, புல்லட்லேயே செட் பண்ணியிருக்காங்க. ஸ்மோக்கி சிக்கன் போன்லெஸ் ஒன்று வாங்கி 4 பேர் ஷேர் பண்றோம். இந்த பீஸ் எடுத்து இந்த சாலட் கூட வச்சு நல்லா ஜூஸியா இருக்கும். நார்மல் சிக்கன் பீஸ் மாதிரி தான் இருக்கு, பட் அந்த கிரில் பண்ணனால அந்த பார்பிக்யூ டேஸ்ட் வந்துட்டு இருக்கு. சாலட்டை கொஞ்சம் எடுத்துப்போம். ஓகே குட். பானிபூரி வாங்கி வந்திருக்கோம். 6 ஃப்ளேவர்ஸ் இருக்காமா. இதில் ஸ்பைசி ஒன்று இருக்கு, ஸ்வீட் ஒன்று இருக்கு, நார்மல் பானி ஒன்று இருக்கு, மேங்கோ ஒன்று இருக்கு. ஐ மீன் புளிப்புக்கு என்னன்னு தெரியல இங்கிலீஷ்ல. that is called name is புளிப்பு. ஸ்பைசியா? எனக்கு ஸ்பைசி கொடுறா. ஸ்பைசி ட்ரை பண்றேன். காரமா இருக்கும். ஸ்வீட்டா? ஆசாத்து உனக்கு எப்பவுமே ஸ்வீட் தான். புதினாவா? ரெகுலர் நார்மல் பானி. இது மேங்கோ ஃப்ளேவர். ஷவர்மா வாங்க வந்தோம், பிளேட் ஷவர்மா. பாருங்க, குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. உள்ள இருக்கிற பீசஸ் குபூஸ் மட்டும்தான் 2 எண்ணம் நார்மலாக இருக்கிறதுனால வச்சிருக்காங்க. உள்ள இருக்கிற சிக்கன் ஃப்ளேவர்லாம் ரொம்ப கம்மி தான். பட் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். ப்ராசஸும் நம்ம ஊரில் வாங்குற ஷவர்மா மாதிரி தான் இருக்கு. குவான்டிட்டி மட்டும் கம்மி. இந்த ஒரு பிளேட் பார்த்தீங்கன்னா 120. கோல்டன் ப்ரான் பார்த்தியா எவ்வளோ பீஸ் பெருசாக இருக்குல்ல. இதுவே நார்மல் ப்ரான் வாங்கினீங்கன்னா சின்ன சின்ன பீஸாக இருக்கும். 7 பீஸ் இருக்கு. 150 ருபீஸ். இது பரவாயில்ல, ரொம்ப கிரிப்சியாகவும் இல்லை, ரொம்ப ஸ்பைசியாகவும் இல்லை, நார்மலாக இருக்கு. மைனஸை டிப் பண்ணி அந்த மைனஸை தொட்டு சாப்பிட்றதுக்கு குவைட் குட். நீங்க பாண்டி வந்தீங்கன்னா இந்த அண்ணா கடையில் சாப்பிட்டு பாருங்க. ப்ரான்ஸ்லாம் சூப்பராக இருக்கு, நல்லா இருந்துச்சு ஃபுட்டு. அண்ணா கேட்டாரு சேனல் ஐடி இதுதான் ப்ரோ. ஓகேங்களா? சூப்பர் ப்ரோ. டெல்லியும் அழைச்சிருவோம், கால் கொடுத்துடுறோம். சூப்பர் ப்ரோ. உங்க பேரு? என் பேர் சுதன் ப்ரோ. சீ ஃபுட் நைட் கடை வச்சிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்மேடு தான் நம்ம கிட்ட. கிராப் லாலிபாப்பை தவிர ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்மேடு. கிட்ஸ் 6 மந்த் பேபிஸ் வரைக்கும் நம்ம கடையில் ரெகுலர் கஸ்டமர். ஒரு வாட்டி வந்து சாப்பிட்டு பாருங்க, என்னோட கடை கஸ்டமர் ஆயிடுவீங்க. கண்டிப்பா ப்ரோ. ஓகே ப்ரோ. 10% டிஸ்கவுண்ட். ஓகே ப்ரோ. சீ ஃபுட் நைட் இன்ஸ்டாகிராம் ஐடியா ஆல்ரெடி நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட். இப்போ மட்டும் இல்லை, எப்போ வந்தாலும் டிஸ்கவுண்ட் உண்டு உங்களுக்கு. ஓகே ப்ரோ. நம்ம சேனல்ல இருந்து பார்த்து வரவங்களுக்கு 10%. ஆமா ப்ரோ. முக்கியமா ப்ரோ ஃபாலோ பண்றவங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ஓகே, தேங்க்யூ. சீ ஃபுட் நைட்ஸ் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும், ஸோ போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்க. ப்ளஸ் இங்க வந்து ஏலக்காய் பால் வாங்கணும், நல்லா இருந்துச்சு. ஆவினா இல்ல பாண்டே அந்த அண்ணா கடை பக்கத்துலயே தான் இருக்கு, நல்லா இருக்கு ஏலக்காய் பாலும். இந்த லைட்டிங் தான்டா ஹைலைட் பண்ணி காட்டுறது. இது எலைட் ரெஸ்டாரண்ட் அது. அப்போ ஃப்ரெஞ்ச் ஸ்டைல் ஃபுட் எல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஒரே வைப்ஸா தான் இருக்காங்க எல்லாம். இதுவும் ஏஷியன் ஃபுட். ஓ, ரெஸ்டோ பார். பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா ராக் பீச்சுக்கு கடைசி ரோட்டுக்கு வந்தீங்கன்னா ஃபுல் ஃபுட் ஸ்ட்ரீட் தான் கைஸ். எங்க வேணாலும் நீங்க ட்ரை பண்ணலாம். இங்க பாருங்க, தெரியுதா? ஹாய் சொல்லுங்க காய்ஸ். என்னடா இந்த ஹோட்டல்ல இருக்குன்னு பாக்குறீங்களா? ஒண்ணும் இல்லை காய்ஸ், அங்க என்னதான் ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்டாலும் இந்த மாதிரி ஹோட்டல்ல வந்து கொஞ்சமாச்சும் வாங்கி சாப்பிடலான் இருக்கோம். அப்படியே ரெட் லைட் ஏரியால வந்து சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. ஓகே, போறோம், டீ குடிக்கிறோம், ஒரு ஸ்ப்ரைட் வாங்குறோம், போய் தூங்குறோம். காலையில் முழுதாக சண்டை. நீங்கள் டே 1 வீடியோ வந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறதா இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அவங்க சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க கைஸ். நம்ம பாண்டிச்சேரியோட அடுத்தடுத்த எபிசோட்ஸ் வந்துட்டு வரப்போகுது. 1 life 1 soul, let's create memories. Until then, my Sandy. நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.